ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கர்நாடகா ஸ்பெஷல் தட்டு இட்லி பூ போல் ஹோட்டல் ஸ்டைலில் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவு அரிசி உளுந்து வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு அரிசி அரைச்சி இட்லி செஞ்சிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சூப்பராக வரும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு புழுங்கல் அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன். இட்லி தட்டு இட்லி எல்லாம் சாப்பிட்டா பூ போல் வரணும்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவு அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்யுங்க. புழுங்கல் அரிசி குண்டரிசி எடுத்துக்கோங்க. கடையில் இட்லி அரிசின்னு கேட்டால் கொடுப்பாங்க. அந்த அரிசி ஊற வச்சு செஞ்சிங்கன்னா இட்லி சூப்பராக வரும். 4 கிளாஸ் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன், 2 கிளாஸ் சேர்த்துருக்கேன், 3 கிளாஸ் சேர்த்துக்கலாம். 4 கிளாஸ் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். 2 கிளாஸ் பச்சரிசி எது வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. ரேஷன் அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டிலே இருக்கிற அரிசின்னாலும் பரவாயில்ல. 2 கிளாஸ் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி அளந்த கிளாஸாலேயே குண்டு உளுத்தம்பருப்பு 1 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஜாஸ்தியெல்லாம் சேர்க்காதீங்க, 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அடுத்ததாக தண்ணி ஊற்றி நல்லா அரிசி கழுவிடுங்க. 5-6 முறை இது போல் கையால் நல்லா பிசைஞ்சு கழுவுங்க. அப்போ தான் அரிசியில் இருக்கக்கூடிய தூசு மண்ணெல்லாம் வந்துடும். அரிசி நல்லா கழுவும் போது வெள்ளையாக வரணும் தண்ணி, அது போல் கழுவி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7-8 முறை தண்ணி ஊற்றி இது போல் கையில் பெசரி கழுவியிருக்கேன். இந்த மாதிரி தண்ணி வெள்ளையாக இருக்கணும். இது போல் அரிசி கழுவி ஊற வச்சிங்கன்னா தான் இட்லி நல்லா வெள்ளையாக வரும். இட்லி சாப்பிட்டா பூ போல் இருக்கணும்னா அரிசி 6 மணி நேரம் ஊற வச்சு அரைக்கணும். அரிசி அளந்த கிளாஸாலேயே 1/2 கிளாஸ் அவல் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஜாஸ்தி அவல் ஊற வைக்காதீங்க. 1/2 கிளாஸ் எடுத்திங்கன்னா இந்த அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். 6 மணி நேரம் ஊறி இருக்கணும் அரிசி. பாருங்கள், கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அரிசி கையில் நசுக்கினாவே இது போல் நசுங்கி வரணும். இது போல் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா சாப்பிட்டா பூ போல் இருக்கும். சாதா இட்லி செஞ்சிங்கனாலும் தட்டு இட்லி செஞ்சிங்கனாலும் வரும். இதை நான் மிஷினில் கொடுத்து தான் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கோங்க, ரொம்ப கொரகொரப்பாக அரைக்காதீங்க. தட்டு இட்லி செய்கிறதுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிங்கன்னா தான் தட்டு இட்லி ஹோட்டலில் எது போல் இருக்கோ அதே போல் வரும். இந்த மாதிரி அரைச்சி தட்டு இட்லி செஞ்சிங்கன்னா இது போல் ஜாஸ்தி மாவு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ வரைக்கும் எடுத்து அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இது போல் கரைச்சி எடுத்து வையுங்க. ஜாஸ்தி தண்ணி சேர்க்காம மாமூலாக நம்ம இட்லி மாவு எது போல் கரைப்போமோ அந்த மாதிரி மாத்திரம் கரைச்சி இது போல் எடுத்து வையுங்க. இது போல் மாவு கரைச்சி ஆனதும் காலையில் பார்க்கலாம். ஒரு தட்டு மூடி எடுத்து வைக்கலாம். இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் மாவு புளிக்கணும். இது போல் புளிச்சு வந்தால் தான் இட்லி செஞ்சாலும் தோசை செஞ்சாலும் சாப்பிட்டா பூ போல் இருக்கும். நான் இப்போது தட்டு இட்லி செய்ய போகிறேன். மாவு பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. மாவு இது போல் பொங்கி வந்தால் தான் இட்லி செஞ்சால் நல்லா இருக்கும். பொங்காமல் இருந்தால் இட்லி கல் போல் இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாவை கலந்து கொடுக்காம அப்படியேவும் இட்லி செய்யலாம். இந்த இட்லி சூட்டோட சாப்பிட்டா தான் இந்த இட்லி நல்லா இருக்கும், சாப்பிட்டா இருக்கும். ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இட்லி சாப்பிட்டா இருக்கணும்னா 1/2 ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து கலந்துக்கலாம். சமையல் சோடா சேர்த்து கலக்கும்போது தான் ஹோட்டலில் செய்கிற மாதிரி வரும். சமையல் சோடா சேர்த்ததும் சமையல் சோடா மேலே 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து மாவு கலந்துக்கோங்க. சமையல் சோடா மேலே இது போல் தண்ணி சேர்த்து மாவு கலக்கும்போது இன்னமும் புசு புசுன்னு மாவு நல்லா பொங்கி வரும். இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இப்போது தட்டு இட்லி ஊற்றிக்கலாம். மாவு கலந்து 5 நிமிஷம் எடுத்து வையுங்க. இப்போது தட்டு இட்லி செய்ய தட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இது மட்டும் தனியாக வாங்கினேன் தட்டு ஸ்டாண்டு. ஒரு பாத்திரத்தில் தான் இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த தட்டில் 2 சொட்டு எண்ணெய் பூசி விட்டுக்கலாம். இது போல் எண்ணெய் பூசி விட்டுடுங்க. எல்லா தட்டுக்கும் இது போல் எண்ணெய் பூசி ஆனதும் கலந்து வச்ச மாவை தட்டில் ஊற்றி எடுத்து இந்த ஸ்டாண்டில் எடுத்து வைக்கலாம். இட்லி மாவு ஊற்றும்போது ரொம்ப ஜாஸ்தியாக மாவு ஊற்றாதீங்க. ஒரு கரண்டி மாவு ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். தட்டு இட்லிக்கு மாவு ஊற்றும்போது இட்லி கனமாக இருக்கக்கூடாது. ஒரு கரண்டி மாவு தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கனமாக இட்லி ஊற்றுனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. மெலிசாக ஊற்றிக்கோங்க இட்லி. அப்போ தான் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு நாளும் உங்களுக்கு தட்டு இட்லி சாப்பிட்லான்னு ஆசை வரும். எண்ணெய் தடவி எல்லா தட்டுலேயும் இட்லி ஊற்றி ஆனதும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடுபடுத்தியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டுன்னு இட்லி ஊற்றி வச்ச தட்டு ஸ்டாண்டை எடுத்து அதை உள்ளே வச்சு மேலே ஒரு பாத்திரம் மூடி விடுங்க. 10லிருந்து 12 நிமிஷத்தில் இட்லி நல்லா வெந்திருக்கும். எனக்கு 12 நிமிஷம் ஆச்சு இந்த இட்லி வேகிறதுக்கு. இட்லி வெந்ததும் இட்லி ஸ்டாண்டை எடுத்து உடனே இட்லி எடுக்காதீங்க, சரியாக வராது. 5 நிமிஷம் ஆறட்டுன்னு ஒரு ஸ்பூனால் ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு இது போல் இட்லி எடுங்க. இது போல் கவுத்தி போட்டு எடுத்திங்கனாவே இட்லி சூப்பராக வரும். பாருங்கள், ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இந்த இட்லி இருக்கும். இது போல் மாவு அரைச்சி இட்லி செஞ்சிங்கன்னா தட்டு இட்லி சூப்பராக வரும். சட்னி, சாம்பார், கார சட்னி போட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த இட்லி எத்தனை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அவ்வளோதான், தட்டு இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.